ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான சோகிமிச்சி மூன்லைட் ஃபேண்டசி சீசன் 2 எபிசோட் 21 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுற அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோட்லேருந்தே கதை வேறு லெவலில் சூப்பராக போக ஆரம்பிக்கும். நிறைய முக்கியமான டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ கதையை ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோகிமிச்சி மூன்லைட் ஃபேண்டசி சீசன் 2 எபிசோட் 21. காடஸ் வந்து நம்ம லேமியா ஹீரோவை காப்பாற்ற சொல்லி அனுப்பி வைக்கிறேன். அதே நேரத்தில் நம்ம ஹீரோ ஃபோர்ஸ்டால் கைப்பற்றுறதுக்காக அவனோட ஆர்மியை அனுப்பி வைக்கிறேன். மியா அங்கே இருக்கிற டேமன் கமாண்டர் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவோட சோல்ஜர்ஸ்லாம் அந்த டீமன்ஸை போட்டு பொழந்து கட்டிட்டு இருக்காங்க. அண்ட் யமா தான் அந்த எல்லா சோல்ஜர்ஸையும் கமாண்ட் பண்ணிட்டு இருக்கா. நீ என்னதான் ட்ரை பண்ணாலும் அது ஒன்றுத்துக்கும் ஆக போறதில்ல அப்படின்னு அந்த கமாண்டர் சொல்லவும், என்னானாலும் சரி உன்னோட அந்த ஸ்பியரை என்னோட அட்டாக் டெஸ்ட்ராய் பண்ணும் அப்படின்னு மியா சொல்லவும், அந்த அட்டாக் தான் ஒர்க் ஆகல, அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப பண்ற அப்படின்னு அந்த கமாண்டர் கேட்கவும், என் மாஸ்டரோட மெமரிஸ்ல பார்த்திருக்கேன், ஸ்ட்ராங் வில் இருக்கிற ஹீரோஸ் இப்படிதான் விடாம போராடுவாங்க அப்படின்னு மியா வந்து நம்ம ஹீரோ மெமரிஸ்ல அனிமேவை பார்த்து அதுல வர புல்லட் மாதிரியா வச்சு அட்டாக் பண்றா. டேமன் கமாண்டர் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுருதான். அது அவ மேலேயே தான் வந்து படுது. ரீஜெனரேஷன் கண்டினியூஸா இருக்காது தெரியும். இப்படியே போனா நீ செத்துருவான்னு அந்த கமாண்டர் சொல்லவும், நான் சாகிறதுக்கு முன்னாடி என் அட்டாக் சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி மியா திரும்பவும் அதே அட்டாக்கையே ட்ரை பண்றா. ஒரே நேரத்தில் அவ கண்டினியூஸா நிறைய அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. மியா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. சோல்ஜர்ஸ்க்கும் எந்த பாதிப்பும் இல்ல. இப்படியே போனா கண்டிப்பா நாங்க தான் ஜெயிப்போம். நான் பண்றதுக்கு எதுவும் இல்லையே. ஃபோர்ஸ் டில்லாக்கு பேசாம நான் ஏன் ஒரு பார்டரை கிரியேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே அவளோட ஸ்வாடை ஸ்விங் பண்ணவும், மலையவே வந்து அவ ரெண்டா பொழந்து ஃபோர்ஸ் டில்லாக்கு இதுதான் பார்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோடை போட்டு கிரியேட் பண்றா. இப்போதைக்குள்ள எந்த டேமன் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டும் திரும்ப வராது அப்படின்னு டோமோவை யோசிக்கிறா. ஏன்னா டேமன் ஆர்மி வந்து கிரிட்டானியாலையும் லேமியாலையும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ரோனாவை மீட் பண்றதுக்கு சோஃபியாவும் லான்சர்ங்கிற அந்த மெயின் சிரோகி டிராகனும் வந்திருக்காங்க. என்ன எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு சோஃபியா கேட்கவும், கிரிட்டானியாவோட ஹீரோவை பத்தி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, பிரச்சனையே லேமியா ஹீரோ தான், அவ தான் எங்களோட மெயின் டார்கெட். கிரிட்டானியாவோட ஹீரோ டோமக்கி நைட்ல மட்டும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பான், பட் அவன் எங்களுக்கு பெரிய த்ரெட் இல்லைன்னு ரோனா சொல்லவும், நைட்ல அவன் ரொம்ப ஸ்ட்ராங், அந்த ஹீரோவை நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி சோஃபியா சொல்றா. எங்களோட வேலை இந்த இடத்துல முடிஞ்சது, நான் லேமியாக்கு கிளம்ப போறேன் ரோனா சொல்றா. நான் அந்த ஹீரோ டோமக்கி கூட கொஞ்சம் விளையாண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சோஃபியாவோ கிளம்புறா. இப்போ டோமக்கியும் அவனோட ஆளுங்களும் டிராகன்ல போய்கிட்டு இருக்காங்க. இதுதான் அந்த கிரிட்டானியாவோட ஹீரோவா அப்படின்னு சொல்லி சோஃபியா வந்து பார்த்துட்டு லான்சர்னு சொல்லவும், மீட்சுரோகியா அவனோட பவரை யூஸ் பண்ணி சோஃபியாவை அந்த டிராகன் மேல டெலிபோர்ட் பண்றான். நீ சோஃபியா பல்காதன டிராகன் ஸ்லேயர் அப்படின்னு சொல்லி டோமக்கி கேட்கவும், ஹோ உனக்கு என்ன பத்தி தெரிஞ்சிருக்கா, பட் எனக்கு இன்னொரு பேரும் இருக்கு, டேமன் கமாண்டர்னு டக்குனவா அட்டாக் பண்ணவும், அந்த ஹீரோவோட எனக்கு இந்த லேடி நைட்டை பிடிச்சிருக்கு, நீ கொய்க்கா ரியாக்ட் பண்ண அப்படின்னு சோஃபியா சொல்றா. நீ எதுக்கு டேமன்ஸ் கூட சேர்ந்துட்டு ஹியூமன்ஸ் அட்டாக் பண்ற அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கவும், ஏன்னா நான் ஸ்ட்ராங்கா அதனாலதான், சோ இப்போ உங்க ஸ்ட்ரென்த் என்னங்கிறத எனக்கு காமிங்க அப்படின்னு சொல்லி சோஃபியா சொல்லவும், அப்படின்னா எனக்கு வர சாய்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி டோமக்கி அவன் சார்மிங் பவரை யூஸ் பண்றான். கவலைப்படாத, அது எம்மல ஒர்க் ஆகாது, ஹீரோவான உன்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை பார்க்க தான் நான் வந்திருக்கேன், ஸோ அது என்னன்னு எனக்கு காமி, இந்த லிசர்ட் எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, நம்ம தரையில மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த டிராகனோட வெக்கையவா வெட்டி விட்டுட்டு சோஃபியா சேஃபா இந்த இடத்துல இருந்து கிளம்பியிருந்தா. டிராகன் கீழே விழுந்துருச்சு. டோமக்கி அவனோட ஆளுங்களும் இப்போ நடந்து போயிட்டு இருக்காங்க. ஓ என்னதான் தேடிட்டு இருக்கீங்களான்னு சோஃபியா அந்த இடத்துல வந்து ஹீரோ டோமக்கியை அட்டாக் பண்ணவும், டக்குன்னு பார்த்தா டோமக்கியோட உருவம் வந்து மண்ணு மாதிரி மாறி சோஃபியாவை பிடிச்சிருது. இவ்வளவு ஈஸியா எங்க ட்ரிக்கு ஏமாந்துட்டி அப்படின்னு யோகினாட்ஸ் சொல்றா. இப்போ உன்னால அசைய முடியாது, நீ பண்ணதுக்கு ஒன்று சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அட்டாக் பண்ண ரெடியாகவும், என்ன கொல்லணுங்கிற நோக்கத்தோட எல்லாரும் சீரியஸா அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சோஃபியா சொல்லவும், அப்படியே பண்றோன்னு எல்லாரும் சேர்ந்து அட்டாக் பண்றாங்க. ஐயோ பாமோ, அவ உயிரோட இருந்திருந்தா என் கூட ஜாயின் பண்ண வைக்கலாம்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். நான் அவ்வளவு ஈஸியில சாக மாட்டேன்னு. சோஃபியா மேல ஒரு சின்ன ஸ்கிராச் கூட ஏற்படல. உங்க அட்டாக்ஸ் எல்லாம் உண்மையிலேயே பவர்ஃபுல்லா இருந்துச்சு, பட் அது என் கிட்ட ஒர்க் ஆகுது அப்படின்னு சோஃபியா சொல்றா. கார்ட்ஸோட ப்ரொடெக்ஷன் எனக்கு காமின்னு சோஃபியா சொல்றா. எங்க லான்சர் வந்து கிரிட்டானியா சோல்ஜர்ஸ் எல்லாரையும் கொள்றான். சோஃபியா கிட்ட ஃபைட் பண்ணி தோத்தப்ப தான் என்னோட பாதி பவரை நான் இழந்துட்டேன், பட் இப்போ இவ்வளோ கார்ப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அது எல்லாத்துட்டே இருந்து எனர்ஜி அப்சர்வ் பண்ணி என் ஃபுல் பவரை நான் திரும்பவும் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி லான்சர் அவன் ஒரிஜினல் ஃபார்முக்கு வரான். சோஃபியா டோமிக்கி அவன் ஆளுங்க எல்லாரையுமே அடிச்சு போட்டுருதா. ஹீரோவா இருந்துட்டு நீ இவ்வளோ வீக்கா இருக்க, அந்த சாசரர் லெவலுக்கு அவன் அட்டாக் இல்லையான்னு அட்டாக் பண்ணவும், டோமிக்கி நைட் மட்டும் இம்மார்டல்ங்கிறதுனால அவன் காயெல்லாம் குயிக்கா ஹீலிங் ஆகுது. இந்த ஹீலிங் ஆகுறது தான் அவன் காடஸ் ப்ரொடெக்ஷனா, வேற எதுவும் அட்டாக் வச்சிருக்கியா அவ்வளோதானு சோஃபியா கேட்கவும், டோமிக்கி அவன் அடிப்பட்டு கிடக்கிற ஆளுங்களை பார்க்கவும், ஓ அவன் ஆளுங்க குறுக்க இருக்காங்களா, வேணா அவங்கள கொன்றவான்னு கேட்கவும், இல்ல நீ அப்படி பண்ணா என் பவரை நான் உனக்கு காமிக்க மாட்டேன், அவங்களை கேபிட்டலுக்கே சேஃபா திரும்ப அனுப்பி என் சீக்ரெட் பவரை காமிக்கிறேன்னு சொல்லவும், அந்த லோசர்ஸை பசாம கொண்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி லான்சரும் வந்து அவங்க எல்லாரையும் சேஃபா டெலிபோர்ட் பண்ணிட்டான். இப்போ உன்னோட பவரை காமின்னு சொல்லவும், நீ சாகிறதுக்கு முன்னாடி பார்க்குற கடைசி விஷயம் இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு டோமக்கி வந்து ரொம்பவே பெரிய லெவலில் ஒரு பெரிய அட்டாக்கை கிரியேட் பண்ணுறேன். சோஃபியாவும் அந்த அட்டாக்கை டேரெக்டாக வாங்குறா. அந்த சாசரர் லெவலுக்கு இந்த அட்டாக் ஒன்றும் ஒரு லேக்கை கிரியேட் பண்ணல. இருந்தாலுமே இந்த ஹீரோ பரவாயில்ல கொஞ்சம் ஸ்ட்ராங் தான் அப்படின்னு சோஃபியா வந்து அவனை உயிரோட விட்டுட்டு வந்துருந்தா. இவனோட மேஜிக் ஒரு ஃபயர் அட்டாக் தான், அந்த அளவுக்கு அது இம்பாக்ட்ஃபுல்லாக இல்லைனாலும் அது ரேடியேஷனை கிரியேட் பண்ணும் அப்படின்னு சோஃபியா வந்து லான்சரையும் ஹீலிங் பண்ணுறா. நீ அவனை கொல்ல போகிறது இல்லையான்னு கேட்கவும், அவன் அட்டாக்கை நான் பார்த்துட்டேன், அதுவே எனக்கு போதும் ரோனாவா கான்டாக்ட் பண்ணுறா. பெரிய மானா பிளாஸ்ட்டை பார்த்தா என்னாச்சுன்னு ரோனா கேட்கவும், கிரிட்டானியாவோட ஹீரோ தான் சொல்லவும், அவனை கொண்டுட்டியா
இல்லையான்னு கேட்டா இல்ல அவன் எஸ்கேப் ஆகி ஓடிட்டான்னு சோஃபியா சொல்றா. சோஃபியா ஏன் போய் சொன்னா அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரியாது, பட் பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. திடீர்னு சோஃபியா காடஸோட லைட்டை சென்ஸ் பண்றா. அது அந்த சாசரர் தான், அவன் திரும்ப வந்துட்டான். லேமியாவோட ஹீரோ இருக்கிற இடத்துக்கு தான் அந்த சாசரரோ போயிருக்கான். நம்ம சீக்கிரம் அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சோஃபியா கிளம்புறா. அந்த சாசரரான்னு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இந்த டைமிங்ல தான் நம்ம ஹீரோ மேல இருந்து கீழே விழுந்து கரெக்டா லேமியாவோட கிங்டம்க்கு வந்துட்டு இருக்கான். கோஸ்னோஹா ட்ரேடர் தான் இங்க வந்திருக்கான். என் ஐடென்டிட்டி யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நம்ம ஹீரோ யோசிக்கவும், மியாவா செஞ்ச விஷயத்தை மாடிஃபை பண்ண என்கிட்ட கொடுத்தா அது என்கிட்ட தான் இருக்குன்னு ஷீகி வந்து சொல்லவும், அந்த விஷயத்தையான போட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கொஞ்சம் யோசிக்கிறான். டீமன்ஸ் பாக்குற எல்லா மனுஷங்களையும் கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம இந்த இடத்துல இருந்து சீக்கிரமா எஸ்கேப் ஆகி போய் ஆகணும் அப்படின்னு ஹீபிக்கும் அவன் ஆளுங்களும் பிளான் போட்டுட்டு இருக்காங்க. சோல்ஜர்ஸ்ல 30% தான் உயிர் பழைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி உட்டி சொல்றான். ஆனா நம்ம இந்த மாதிரி அவங்கள விட்டுட்டு போறது சரியா அப்படின்னு சொல்லி ஹாசுகி கேட்கவும், அவங்க எல்லாருமே தன்னோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கான காரணம் நம்ம இந்த கிங்டம் திரும்ப கைப்பற்றணுங்கிறதுக்காக தான். அவங்களோட கனவுகளையும் ட்ரீம்ஸையும் நம்ம தான் நிறைவேற்றணும்னா அதுக்கு நம்ம உயிரோட இருந்தாகணும் அப்படின்னு ஹீபிக்கி சொல்லவும், நீ அவளை பத்தி தானே பேசணும்னு ஹாசுகி கேட்கிறா. ஆமா அப்படின்னு சொல்லி ஹீபிக்கியும் சொல்றா. நீங்க கிளம்பலையா, இன்னும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஒரு சோல்ஜர் வந்து கேட்கவும், இதோ கிளம்பிட்டோம், த்ரோன் ரூமுக்கு பின்னாடி தான் எஸ்கேப் ரூட் இருக்கு அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்கும் போதே இவங்க எஸ்கேப் ரூட்டா இருக்கிற அந்த த்ரோன் ரூமுக்கு பின்னாடி ஏதோ சவுண்ட் கேக்குது. பார்த்தா அந்த டீமன் கமாண்டர் இவங்களோட அந்த எஸ்கேப் ரூட்டை உடச்சுக்கிட்டு அதை மறைச்சிட்டு தான் அது வழியா உள்ள வந்திருக்கான். ஹீரோ ஹீபுக்கி நம்ம திரும்பவும் ஃபைட் பண்ண போறோமா அப்படின்னு நம்ம பார்க்கவும், உன் ட்ரெஸ் என்ன இவ்வளவு அறக்குறையா இருக்கு நம்ம கேட்கவும், இது என் ஸ்பிரிட்டோட தோலை வச்சு செஞ்ச ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி ஹீபுக்கி சொல்றா. அப்படி பாக்குற எல்லா மனுஷங்களையும் நீங்க கொல்றது தப்பு அப்படின்னு சொல்லி உட்டி சொல்லவும், லேமியாவோட ஹீரோ ஹீபுக்கிய கொல்றது மட்டும்தான் எங்களோட நோக்கம், நீயா சரண்டர் ஆயிடு, மத்த மக்கள் எல்லாரையும் விட்டுறதோன்னு சொல்லவும், அது முடியாதுன்னு ஹீபிக்கிய ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி மத்தவங்க நிக்கிறாங்க. முடிவு பண்ணு, உன்னோட உயிரா இல்ல மத்த மக்களோட உயிரான்னு. இது 2 ஸ்பீசிஸ்குள்ள நடக்கிற வார். ஒன்னு ஒரு சைடு ஸ்பீசிஸ் இறந்து போகணும், இல்லைன்னா காலத்துக்கும் அவங்க கிட்ட ஸ்லேவா இருக்கணும். உன் மக்களோட உயிரா உன் உயிரா நீயே டிசைட் பண்ணி ஹீரோ அப்படின்னு சொல்லி அவன் அட்டாக் பண்றான். கோசுனோஹா ட்ரேடிங் கம்பெனில வாங்கின அந்த ஸ்வாட் அதுல வெண்ட் என்சாண்டட் மேஜிக்கோ இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீபக்கி வந்து அந்த ஸ்வாட் ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு யோசிக்கிறா. எல்லாருமே ஹீபக்கியோட பவரை பூஸ்ட் பண்ணி விடுறாங்க. அவனும் போய் அட்டாக் பண்றான். பார்த்தா ஐயோக்கிட்டயோ என்சாண்டட் காண்ட்லெட் இருக்கு. அதை வச்சு 4 டைப் ஆஃப் எலமெண்ட்டையும் வச்சு ஹீபக்கியை போட்டு அவன் புரட்டி எடுக்கிறான். என்சாண்டட் வெப்பன்ஸ் ஒன்ட்டு மட்டும் தான் இருக்கும்னு நினைச்சியா? கதை முடிஞ்சது, நம்ம அட்டாக் பண்ண வந்தான். நம்ம ஹீரோ மாசா என்ட்ரி கொடுக்குறான். போச்சு, காமெடியான காஸ்டியூம்ல எல்லாரும் என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்க்கும்போது, லேமியாவோட ஹீரோ அது எங்க கிளாஸ் ஹீபுக்கி ஹீட்டோனோஷியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்க்குறான். இவா இங்க என்ன பண்றான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. போன தடவை இந்த இயர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்திருப்பான். ஈவன் நவால் வந்து அவளோட அந்த ரோஸ் சைனை யூஸ் பண்ணி அவளோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணியிருந்தாலும் இந்த இயோ இறந்து போயிருக்க மாட்டான். பட் இப்போ நம்ம ஹீரோவா அவனும் ஃபைட் பண்ண போறான். நம்ம ஹீரோ செம டைமிங்ல வந்திருப்பான். என்ன நடக்க போகுது அப்படிங்கறது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.